அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளால் சீமானுக்கு குவியும் பிரச்சனைகள், இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு கட்சியின் தலைவரை யாராவது விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கோபம் அடைந்து அவங்க மேல தன்னுடைய கோபத்தை காட்ட ஆரம்பிப்பாங்க. இந்த வகையில நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா சீமானை குறித்து வரக்கூடிய விமர்சனங்களையும் அது எழுப்பக்கூடிய நபர்கள் மேலையும் தன்னுடைய கோபத்தை காட்டுற விதம் அப்படின்றது கொஞ்சம் வரம்பு மீறி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சில நிர்வாகிகள் திருச்சியுடைய எஸ்பியான வருண்குமார் சீமானை குறித்து வழக்கு தொடுத்ததுனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கண்ணன் அப்படின்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகி பாத்தீங்கன்னா தன்னுடைய ட்விட்டர் பதிவுல அண்ணன் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ செத்து போயிடு, இல்லைன்னா அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டாரு அப்படின்னா அண்ணனே சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம், என்ன வேணாலும் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு பெரிய கொலை மிரட்டலே கொடுத்தது அப்படின்றது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளே கதிகலங்க வச்சது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதனை அடுத்து எஸ்பி வருண்குமார் கொடுத்த வழக்குனால அந்த பகுதியை சார்ந்த காவலர்கள் கண்ணன் உட்பட 25 நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மேல வழக்கு போட்டு கண்ணன் மற்றும் திருப்பதி அப்படின்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை கைது பண்ணியிருந்தாங்க. இதற்கு ஒரு வாக்குமூலமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இடுமோனம் கார்த்தி சாட்டை துரைமுருகனுடைய வலியுறுத்தல்னால தான் இந்த மாதிரி நான் ஒரு கொலை மிரட்டலை கொடுத்த அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துட்டாரு அப்படின்னு காவலர்கள் தன்னுடைய செய்தியில சொல்லியிருக்கும் போது, இப்படி சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம அனைவருக்குமே ஒரு பெரிய சந்தேகமாக வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பொதுவாகவே காவலர்கள் இந்த மாதிரி வாக்குமூலம் வாங்குறாங்க அப்படின்னா அதற்கு பின்னணியில் என்னென்ன விஷயத்தை பண்ணி அப்படி வாக்குமூலம் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நம்ம யாருக்குமே சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இதனால நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நிர்வாகிகள் கொஞ்சம் அமைதியும் பொறுமையும் காக்கணும் அப்படின்னும், நம்ம ஆட்சிக்கு வர வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபட்டு கட்சியுடைய பேரை கெடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு தான் சீமான் அவர்கள் அறிவுரை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நிர்வாகிகளை நேர்லயே அழைச்சு நம்ம கட்சி புரட்சிகர இயக்கமாக இருக்கணுமே தவிர இந்த மாதிரி மற்றவங்களுக்கு கொலை மிரட்டல் கொடுக்கக்கூடிய இயக்கமாக மாறக்கூடாது அப்படின்றதையும் ஒரு எச்சரிக்கையாகவே சீமான் சொல்லியிருக்காரு அப்படின்னு தகவல் வந்திருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.